அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் இறைவனின் திருநாமத்தை கொண்டும் மனித குலத்தின் வழிகாட்டி இந்த உலகை உய்விக்க வந்த உத்தமர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லியவனாக இங்கே மனித புனிதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 1500வது ஆண்டு பெருவிழாவிலே மரியாதைக்குரிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் மேன்மைக்குரிய தளபதி அவர்கள் கலந்து கொண்டு முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் நன்றியோடு தொடங்கிக் கொள்கிறேன். மேடையிலே உள்ள ஒவ்வொருவரையும் சொன்னால் அப்பல்லோ அனீஃபா அவர்கள் பின்னால் வந்து நின்று விடுவார்கள். அதனாலே நான் ஒவ்வொருவரையும் சொல்லவில்லை, எல்லோரையும் சொன்னதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அதாவது மீலாது விழாக்களும் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுக்குமான தொடர்பு நீண்ட நெடிய தொடர்பு. மீலாது விழாக்களுக்கும் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுக்குமான தொடர்பு நீண்ட நெடிய தொடர்பு என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்றால் வளர்ச்சிக்கும் சீர்திருத்த பிரச்சாரத்திற்கும் மீலாது நபி விழா மேடைகள் பயன்பட்டன என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி காண்பிக்கிறார்கள். அவர்கள் சொன்ன அதே வார்த்தை, என்னுடைய சொற்பொழிவு சுடர்விட திராவிடர் கழக மேடையுடன் நபிகள் நாயகம் அவர்களின் மீலாது மேடையும் எனக்கு கை கொடுத்ததை நான் மறந்துவிட மாட்டேன். ஏறக்குறைய 300க்கும் அதிகமான மீலாது மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். நானும் எனது கொள்கையும் சொல்லி வந்த சமுதாய சீர்திருத்த பிரச்சாரத்திற்கு பெரும் பலமாக நபிகள் நாயகத்தின் ஏகதெய்வ கொள்கை எங்களுக்கு துணை நின்றது. எங்களுடைய இலட்சிய பணி மீலாது மேடை மூலம் சுடர்விட நல்ல வாய்ப்பு இருந்தது என்று தன்னுடைய பேச்சிலே சொன்னதை பெருமக்கள் வரலாற்றில் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். அதேபோல் திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி, அதனுடைய தலைவர், ஒப்பற்ற தலைவர், முத்தமிழறிஞர் மரியாதைக்குரிய நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலாக பேரறிஞர் அண்ணா அவர்களை 1942 தான் முதல் சந்திப்பு. அந்த முதல் சந்திப்பு என்பது மீலாது மேடைகளின் வழியாகத்தான் தலைவர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை சந்தித்ததை தன்னுடைய நூலின் வழியாக அவர்கள் நெஞ்சுக்கு நீதி என்ற நூலிலும் பல்வேறு நூல்களிலேயும் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எனவே தான் சொல்கிறேன், மீலாது மேடையும் திராவிட இயக்க தலைவர்களுடைய அந்த தொடர்பும் என்பது சாதாரணமானதல்ல. யார் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் அவர்களை பற்றி தெரிய வேண்டும்? உலகத்தின் அதிசயமிக்க மகா பெரிய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தையை இழந்து, பிறந்த 6 வருடத்திற்கு பின்னால் தன்னுடைய தாயையும் இழந்து, யாரிடத்திலும் சென்று பாடம் படிக்காமல் இந்த உலகத்தினுடைய சீர்திருத்தவாதிகள் நன்மக்கள் எந்தெந்த சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் தாண்டி உலகத்தில் மகாபெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி தந்த மகத்தான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்க்க முடியாது. வாழ்க்கையிலே சிறப்பான ஒரு நிலைக்கு என்னுடைய வாழ்வு உதாரணம் என்று சொன்ன ஒரே தலைவர். தி 100 சொல்லி காட்டுவாரே மைக்கேல் ஹார்ட் அவர்கள், ஏன் அவர்களை உலகத்தின் 100 தலைவர்களில் முதன்மையாக ஆக்குகிறேன் என்று சொன்னால், தன் வாழ்வை அவர்கள் முன்னால் ஆக்கினார்கள். என்னுடைய வாழ்வை பாருங்கள், நான் எந்தாவது பொய் சொல்லியிருக்கிறேனா, மோசடி செய்திருக்கிறேனா, அநியாயம் செய்திருக்கிறேனா, வாக்குறுதி மாற்றம் செய்திருக்கிறானா என்று தன்னுடைய வாழ்வை முற்படுத்தியவர்கள். நேர்மை, வாய்மை, உண்மை என்பதற்கெல்லாம் உதாரணமாக தன்னுடைய வாழ்வை ஆக்கிக் கொண்ட மகத்தான தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அறியாமையிலும் மூட பழக்க வழக்கங்களிலும் ஆழ்ந்து கிடந்த மடமை இருளிலே மூழ்கி கிடந்தவர்களை நல்லறிவு புகட்டி உலகத்தின் உன்னதமான வாழ்விற்கு அவர்களை உதாரணமாக ஆக்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மேடையிலே நம்முடைய மரியாதைக்குரிய நாகூர் அணியன் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஒரு கவிதையிலே அழகாக சொல்லி காண்பிப்பார். அந்த நாளிலே மக்கா நகரம் இருந்ததை பாருங்கள், அங்கே அன்பின் வடிவமாய் அருளின் சிகரமாய் அமைந்ததை பாருங்கள், அங்கே போவோம் வாருங்கள். என்னென்ன அநியாயம் நடந்துச்சுங்கிறத தொகுத்து அவர் சொல்லி காமிக்கிறார். மழை பெய்யாதிடில் மாட்டின் வாலில் தீயை வைத்தார்கள், தீயோர் தீயை வைத்தார்கள், ஒரு மங்கைக்கு பல பேர் கணவர்களாகி மயங்கி கிடந்தார்கள், மதுவில் மயங்கி கிடந்தார்கள். குத்தூசனம் உடைச்சு பார்க்கிறார். மதுவில் மயங்கி கிடந்தார்கள்,
மனித மடலை பேசும் பெண்மகள் பிறந்ததும் உயிருடன் புதைத்தார்கள். சிசுவை உயிருடன் புதைத்தார்கள். மனித உருவிலே மிருகங்களாகி மானம் இழந்தார்கள், மேலாம் ஞானம் இழந்தார்கள். உலகத்தில் உண்டான எல்லா மூட பழக்க வழக்கங்களும் இருந்த ஒரு சமுதாயத்தை அறிவின் வழி நின்று மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்திய சமூக சீர்திருத்தங்களான சொத்தில் பெண்களுக்கு பங்கு, சமநீதி கோட்பாடு, பிறப்பின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வின்மை என்பதற்கெல்லாம் முன்னுதாரணமாக 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதற்கான சிறப்பான வழிகாட்டுதலை தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாக சமய தலைவர்கள் வழிபாடுகளுக்குத்தான் நிறைய நேரம் கொடுப்பார்கள். சமய தலைவர்கள் வழிபாடு நேரங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஆட்சியாளர்களை உருவாக்கினார்கள். அதனால்தான் தொழுகையை நீட்டுவதற்கு நினைக்கிறேன், ஆனால் ஒரு சிறு பிள்ளையினுடைய அழுகுரல் என்னை நீட்டுவதற்கு அனுமதிக்கவில்லை என்று சொன்னார். அதனாலே மக்கள் நலனில் தன்மை கொண்ட அக்கறை கொண்ட மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் என்றும் இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திலே சுட்டி காட்டினார். திராவிட மாடல் அரசு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை சொல்கிறது. நிறைய திட்டங்களை சொல்லி இது பண்ணுறதுக்கு இல்லை. எனக்கு மனசுக்கு பிடிச்ச திட்டம் என்னன்னு சொன்னால், பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்கறது இருக்குது. சாதாரணமானது. அது அருமையானவர்களே, தனியாக வாழக்கூடிய பெண்கள், வசதி வாய்ப்பில்லாத பெண்கள், அது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியாக இருக்கிறது என்பதை அந்த பெண்களுடைய முகத்தை பார்த்தால் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட உன்னதமான சமூக நலன் கொண்ட ஒரு நல்ல காரியத்தை மரியாதைக்குரிய திராவிட அரசினுடைய தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கையும் நன்றியும். நன்றி என்பது வக்ஃபினுடைய பிரச்சாரத்திற்காக நெருக்கடியான காலகட்டத்தில் பாராளுமன்றத்தையே குலுங்க செய்தது திராவிட இயக்கத்தினுடைய பெருந்தலைவர்கள். எப்படி நின்றார்கள் அங்கே? அவர்கள் முன்னெடுத்து வைத்த வாதங்கள் சாதாரணமானதல்ல, தமிழக சட்டமன்றத்தை போலவே. அதேபோல் மிக உறுதியான குரலில் அவர்கள் குரல் கொடுத்தார் என்பதை இந்த சமூகம் நன்றியோடு நினைவு கூறுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் வஞ்சிக்கப்பட்டு சொந்த நாட்டிலேயே அகதிகளாக இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தினுடைய மக்கள், பெண்கள், குழந்தைகள் என்று பார்க்காமல் கொலை செய்யக்கூடிய நெதன்யாகு, அதேபோல் துணை நிற்கக்கூடிய அமெரிக்கா, வாய்மூடி அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு, இவர்களுக்கெல்லாம் எதிராக மிக சிறந்த ஒரு அறிக்கையை கொடுத்த மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களை இந்த நேரத்தில் சமுதாயத்தின் சார்பாக பாராட்டிக் கொள்கிறோம். ஒரே ஒரு கோரிக்கை, தாங்கள் இவ்வாக சொல்வதற்குண்டான நேரமில்லை. இட ஒதுக்கீட்டை தாங்கள் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை, அது நீண்ட நாள் ஒரு கோரிக்கை. பள்ளிவாசல்களுக்கு உண்டான ஒரு அனுமதி முறையாக கிடைப்பதில்லை. எங்கேயாவது ஒரு இடம் வாங்கி பள்ளிவாசல்னு கெட்டுறதா இருந்தால் யாராவது ஒரு மனு போட்டால் போதும், அது நடக்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட எங்களுடைய நீண்டகால ஒரு கோரிக்கை சமுதாயத்தினுடைய. அதனால் பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதற்குண்டான அந்த அனுமதியை தாங்கள் முறைப்படுத்தி தந்துவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் மிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி வக்ஃபு சொத்துக்களுக்கு உண்டான பாதுகாப்பையும் உத்தரவாதத்தையும் தாங்கள் அழுத்தமாக வழிகாட்டி அதற்குண்டான ஒரு துணை நிற்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு தலைவருடைய பெயரையும் சொல்லல, நீங்கள் கோச்சிக்கொள்ளக்கூடாது, நேரத்தினுடைய நிலை கருதி. எனவே ஒரு சிறப்பான ஒரு பெருவிழாவை தாங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு கோரிக்கை நிறைவாக, இந்த மீலாது நபி பெருவிழா இனிமேல் அரசின் சார்பாக வருடந்தோறும் நடத்தப்பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ரொம்ப பணிவோடு, பக்கத்தில் பாண்டிச்சேரியிலே அப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே எல்லா நல்ல காரியத்திற்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய தாங்கள் இதிலையும் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து சிறப்பான இந்த விழாவிலே கலந்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய உங்களுக்கு உளப்பூர்வமாக நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.